இந்திய திரையுலகத்தில் இந்த மாதிரி ஒரு விழா, பிரம்மாண்டமாக ஒரு விழா, இசை வெளியீட்டு விழா நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போய் 5 கிலோமீட்டர் ஜாமான ஒரு விஷயம், அதற்கு பிறகு விஜய் போகும்போது 5 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? மலேசியா கவர்மெண்ட் விஜய்க்கு வந்து ஒரு நிபந்தனை கொடுத்துட்டாங்க, அரசியல் பேசணும்னா. அவர் அரசியல் பேசல, ஆனால் பேசுறதுல அரசியல் இருக்கு. அது அவர்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். குட் பரில் அஜித் சொல்லார்ல, மலேசியாவின் கோட்டடாம் பாருல இல்லையா, கிட்டத்தட்ட மாலிக்கோட கோட்டை மலேசியானே சொல்லலாம். அப்படி ஒரு பிரபலமான ஒரு மனிதர். அது வந்து பக்கா புல்லட் ப்ரூஃப் கார், முன்னாடி ஒரு 10 கார், பின்னாடி ஒரு 10 கார், கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் படையோட வந்து விஜய் இறங்குறாரு. பெரிய அதிபருக்கு தர வேண்டிய மரியாதை விஜய் கொடுத்துருக்காங்க எல்லா பேருமே. புக்கட் ஜலீல் மைதானத்தை வந்து ஒரு சொர்க்க பூமியா மாத்திட்டார். ஸோ மாலிக் அவர் விஜயே பார்த்து மிரண்டு போய் மாலிக்கை ரொம்ப கட்டி பிடிச்சி அப்ரேஸ் பண்ணி எதிர்பார்க்கல மாலிக் நீங்கள் பண்ணுறதுன்னு சொல்லி பாராட்டுதலில் வந்து விஜய் வாரி வழங்கியிருக்காரு மாலிக். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் தான் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. மகிழ்ச்சி. பயங்கரமான சம்பவம் மலேசியாவில் நடந்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச், எல்லாரும் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா, அந்த ஆடியோ லான்ச் நடந்த நிறைய நல்ல சம்பவங்களை பற்றி எல்லாரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னா விஜய் சாருக்கு எதிராக நிறைய பேர் இந்த ட்ரால்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் அவங்க கோட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன கோட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆடியோ லான்ச்சுக்காக அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க, அப்பாவும் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி பெரிய அளவில் பெருசாக பேசவே இல்லையே, இது அவருடைய கடைசி படம். இந்த கடைசி படம் ஆடியோ லான்ச்சில் அவங்கள பற்றி ஏதாவது பெருசாக பேசிக்கலாம். அண்டு அவங்க பாட்டு பாடுறாங்க, நாளைக்கு நீங்கள் சிஎம் தான் அப்படின்னு. அதை பார்த்து அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அந்த இடத்துல அம்மா கூட போய் நின்று அவங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷனில் இருந்திருந்தா இது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்திருக்கும். அதையே வந்து விஜய் சார் வந்து மிஸ் பண்ணுறாரு. அதுவும் சினிமான்னு வரும்போது அந்த ஈவெண்ட்டில் அவங்க அப்பா அம்மாவை மென்ஷன் பண்ணலாமே அப்படின்றத வச்சு ஒன்று ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் சார்? முதல்ல வந்து மலேசியாவில் நடந்த சிறப்பான இந்த தளபதியுடைய திருவிழாவுக்கு வந்து முதல்ல மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கலாம். பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஒரு விழா. மாலிக் அவர்கள் சொன்னது மாதிரி விஜய் அவர்கள் வந்து மிரட்டியிருக்கார். நீ வா, நான் என்ன மாதிரி காமிக்கணும், மலேசியாவே மிரட்டல் பண்ணுறேன்னு சொல்லி அந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி முடிச்சுக்கார் மாலிக் அவர்கள். நான் இங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், மலேசியா கிங்கு, மலேசியா கவர்மெண்ட் நெருங்கிய நட்பு, அவருக்கு போனால் முன்னாடி ஒரு 10 கார், பின்னாடி ஒரு 10 கார், அப்படி இந்த மிரட்டலாக போவார், மலேசியாவே ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி. இந்தியா வந்து பிஎம் போன மாதிரி இருந்துச்சு. அது ஏங்க போனது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போய் 5 கிலோமீட்டர் ஜாமான ஒரு விஷயம், அதற்கு பிறகு விஜய் போகும்போது 5 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிரட்டலாக மாலிக் அவர்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காரு. இல்லை, அந்த ஒரு சிறப்பான விழா நடைபெற்றதில் நம்ம சிறப்பாகவே பேசுவோம். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்க அம்மா பாடும்போது அவர் மகிழ்ச்சியோட அந்த கண்ணு கலங்குறதை நீங்கள் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இது நடக்கிறது வந்து ஒரு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா. கண்டிப்பாக அங்கே அப்பா அம்மாவை புகழ்ந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது பேசினா நல்லாவும் இருக்காது. அதனால் அதே இது எஸ்ஏஎஸ் அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது ராம்பாக்கு போயிட்டார், ஒரு 500-600 மீட்டர் போயிட்டார், ஓடி வர. போனதுக்கு பிறகு உங்கள் அப்பா வந்து விஜய் ரொம்ப தூரத்தில் போயிட்டார், எப்படி நான் போகிறதுன்னு தெரியல எனக்கு பார்க்கணுங்கும் போது சவுண்டு கேட்டோன்னு அந்த மனுஷன் தலை தெறிக்க ஓடி வராரு பாருங்க. அதுதான் இந்த ரத்தம் தானா துடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உளுந்தடிச்சு ஓடி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொன்ன வார்த்தை. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்னங்க பண்ணணும்னா அவருடைய அன்பு லவ் அங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இது படத்தினுடைய விழா. இங்கே மரியாதையை அப்பா அம்மா கொடுத்தாங்க, ஆசீர்வாதம் வாங்கினார், போனோடனே 2 பேர்த்தையும் கட்டி பிடிச்சி பேசினார். அவ்வளோதான் பண்ண முடியும். இதுதான் நம்ம பார்க்கணும். இதற்கு மேற்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விழா வந்து எனக்கு பொறுத்த மட்டும் தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்தில் இந்த மாதிரி ஒரு விழா, பிரம்மாண்டமாக ஒரு விழா, இசை வெளியீட்டு விழா, 1,00,000 பேர் வரைக்கும் கூடின ஒரு சிறப்பான ஒரு ஆடிட்டோரியத்தில் நடந்த பிளேக்ரவுண்ட் நடந்த இந்த விழா வந்து நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அப்படி தான் இந்த விழா மிக சிறப்பாக நடந்திருக்கு. வான வேடிக்கைகள் தெரிக்கிற அளவுக்கு அப்படி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கண்ணே, யார் சார் அந்த எங்க இருந்தாரு, எப்படி அவர்கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கு அப்படின்னு மாதிரி, மலேசியாவே அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டாரு. யார் அவர் அப்படின்ற, யாருன்னு அவரு? அதான் மாலிக். அதாவது குட் பரில் அஜித் சொல்லார்ல, மலேசியாவின் கோட்டடாம் பாருல இல்லையா, கிட்டத்தட்ட மாலிக்கோட கோட்டை மலேசியானே சொல்லலாம். அப்படி ஒரு பிரபலமான ஒரு மனிதர், பெரிய பிஸ்னஸ் மேக்னைட், தொழிலதிபர், ஏகப்பட்ட நகைக்கடைகள், வைரக்கடைகள். இப்போ சிம்பு போனார் இல்லையா, இதற்கு முன்னாடி வந்து கோலாலம்பூரில் எம்எஸ் கோல்டுன்னு சொல்லி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணும்போது கேஜிஎஃப் உடைய ஹீரோ யஷ் கூப்பிட்டு போய் அங்கே மிரட்டினார். அவர் யஷ் போய் பார்த்துட்டு,
கர்நாடகா ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்கன்னு கேஜிஎஃப் மாதிரி தெரிய வந்துருங்க. என்ன மிரட்டிருக்கீங்க, வெளிநாட்டுக்கு கொண்டு வந்து மலேசியாவே தெறிக்க விட்டீங்கன்னு அவர் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டு வந்த விஷயம் இருக்குது. இப்போ நம்ம சிம்பு லாஸ்ட் மந்த்து போகும்போது டைமண்ட், ஸோ அந்த ஷோரூமை சிம்பு ஓப்பன் பண்ணார். சூப்பர். அவருக்கு கொடுத்த மரியாதை சிம்புவெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்ன இவ்வளோ பெரிய ஆளாக மதிச்சு கூப்பிட்ருக்கீங்களே மாலிக்குன்னு அவர் மேலே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, அந்த மாலிக்கு தான் இன்றைக்கி விஜயோடைய கிட்டத்தட்ட 6-7 வருடங்களாக விஜயோடைய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை மலேசியாவில் பண்ணணும் ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம். 7-8 வருடமாகவே கேட்குறாருன்னு முடியல. மெர்சல் படம் கேட்டார், தெரி கேட்டார், எல்லா படமும் விஜய் ஒவ்வொரு படம் வரும்போது நான் ஃபங்க்ஷன் பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன். தெரியலேருந்து ஆசைப்பட்டு எஸ், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன் நான், ஏதாவது கொடுங்க, ஆடியோ லான்ச் கொடுங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஈவெண்ட்டு கொடுங்க, ஒரு ப்ரொமோஷன் கொடுங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய மலேசியாவுடைய அந்த திரையரங்கு ரைட்ஸ் வந்து மாலிக் தான் வாங்கியிருக்காரு, ஜனநாயகன். ஓகே. ஸோ அப்போ விஜய் யோசித்தார், கிட்டத்தட்ட 7 வருடமாக கேட்டுட்ருக்காரு மாலிக்கு. நீங்கள் மாலிக்கு சாதாரண நினைக்காதீங்க, இங்கே ஒரு விஜய் மாதிரி இங்கே 10 விஜய் அவர். அப்போ புரிஞ்சுங்க மாலிக் யாருன்னு சொல்லி. ஸோ அவர் கூப்பிடும்போது விஜய் யோசித்தார், சரி ஓகே நம்முடைய கடைசி படம், இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக அடுத்த வாய்ப்புகளுக்கு தெரியாது எப்படி வரும்னு தெரியாதனால அவரே சொல்லிட்டாரு கடைசி படம் வேறு. எஸ், நேற்று சொல்லிட்டாரு. அது ஒரு ரொம்ப ஃபீலான ஒரு விஷயமா இருந்தது அந்த வார்த்தையை கேட்கும்போது. ஏன்னா சின்ன வயசு, டாப்பில் இருக்கார், உச்சத்தில் இருக்கார், திடீர்னு இண்டஸ்ட்ரியை மக்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் 33 வருடமாக என்னை தூக்கி விட்டீங்க, உங்களுக்காக நீங்கள் கொடுத்த இடம் இது, உங்களுக்காக இந்த இண்டஸ்ட்ரி விட்டு நான் வெளியில் வரேன், 33 வருடங்கள் உங்களோட நன்றி கண்ணுக்காக நான் கூடவே இருப்பேங்கிற விஷயம் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அதாவது மனசை உலுக்கிட்டார் விஜய் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இல்லைன்னா இந்த மாதிரியான சமயத்தில் ஆடியன்ஸ் எல்லாரும் அழ வச்சு தான் பார்த்துருக்கோம் நம்ம இது வரைக்கும். ஆனால் ஆடியன்ஸ் அழவே கூடாதுன்றதுக்காக கடைசி வரைக்கும் அவரும் அழவே இல்லைண்ணா. சொல்லிட்டார்ல, என்ன அழ வைக்க ட்ரை பண்ணாதீங்க, அழ மாட்டேன்னு சொன்னார்ல. ஆனால் உள்ளுக்குள்ளே அழுது யாருக்கு தெரியுமா? அவர் நிறையா ஷார்ட்டில் கலங்குனது தெரியுமா உங்களுக்கு? அதை வெளிக்காட்டலை, அப்படியே அடக்கிக்கிட்டார். அப்படி தான் பார்க்க முடியுது என்னால். ஸோ இந்த மாலிக் அவர்கள் கேட்டதுனால விஜய் கொடுத்தாரு. மலேசியா புக் ரெக்கார்ட்ஸில் ரிஜிஸ்டர் ஆகிடுக்கு. இது ஹையஸ்ட்டு. ஸோ ரசிகர் வந்து 1 லட்சம் ரசிகர்கள் திரண்ட ஒரு கூட்டம். மலேசியாவில் இது வரைக்குமே நடக்காத ஒரு ஃபங்க்ஷன் இது. மேம் அது மலேசியா மிரட்டிட்டாரு, கோலாலம்பூரை குலுங்க விட்டுட்டாரு மாலிக் விஜய். எல்இடிலாம் மேலே வரைக்கும் போகுது. அதான் நீங்கள் ஒரு சொர்க்கம், நீங்கள் ட்விட்டர் பண்ணீங்கன்னா சொர்க்கத்துக்குள்ளே போனது மாதிரி இருக்கும். இந்த புக்கட் ஜலீல் மைதானத்தை வந்து ஒரு சொர்க்க பூமியாக மாற்றிட்டார். ஸோ மாலிக் அவர்கள் விஜயே பார்த்து மிரண்டு போய் மாலிக்கை ரொம்ப கட்டி பிடிச்சி அப்ரிஷியேட் பண்ணி, எதிர்பார்க்கல மாலிக் இதை நீங்கள் பண்ணிடுதுன்னு சொல்லி பாராட்டுதலில் வந்து விஜய் வாரி வழங்கியிருக்காரு மாலிக்கு. ஏன்னா நீங்கள் மாலிக் யாருன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வரும்போது தோளில் கைப்பற்றி ஒருத்தர் கூட்டு வந்தார்ல, அவர் தான் மாலிக். சின்ன வயசு தான். ஆமாம், அவர் ரொம்ப இதுவாகவும் தெரில. அவருக்கு முன்னாடி ஒரு 10 கார் போகும், பின்னாடி ஒரு 10 கார் போகும். நீ இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே அவர் அப்படி தான். எஸ், ரெகுலராகவே சுற்றிலும் ஒரு 20 பவுன்சஸ் பிளாக் ஹேட்ஸ் போகும், எல்லாத்தையுமே கன்று இருக்கும். இவ்வளோ ஏங்க மாலிக்னா இங்கே யாருங்கிறத நீங்கள் போய் குழந்தைய கேட்டாலே சொல்லிவிடுவாங்க மாலிக் யாருன்னு சொல்லி அவங்க ஊரில். எஸ். ஸோ அப்படி ஒரு பெரும்புள்ளி அவர் நடத்துகிற ஃபங்க்ஷன் தான் இது. மிரட்டியிருக்காரு விஜயை வந்து. இது வரைக்கும் விஜய் பார்க்காத ஒரு விழாவை இது. நீங்கள் வேறு ஆடியோ லஞ்ச் வைக்கலாம்ல பேர், ஏன் திருவிழான்னு, ஏன் தளபதி திருவிழான்னு வைக்கிறாரு? திருவிழாவோட பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக வான வேடிக்கையில் விட்டு இரவை அதை பகலாக மாற்றிருக்காரு. ஸோ இன்னும் நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்குன்னா இந்த கிராக்கர்ஸ் ராக்கெட்ஸ்லாம் விட்டு மிரட்டி. இங்கே மழை வருதுங்க, யாராவது எதிர்த்து போனாங்க பார்த்தீங்களா? ரெயின் கோட்டை வேற கொடுக்குறாரு மாலிக்கு. நீ மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, வெள்ளம் கிரவுண்டை சூழ்ந்தாலும் சரி, நீச்சடிச்சு விஜயை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி மக்கள் உட்காந்துருக்காங்க. இது எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் திருவிழா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, திருவிழாவை மாத்திரம். நீங்கள் தமிழ்நாட்டில் தான் விஜய்க்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குது, மக்கள் ரசிகர்கள் இருக்காங்கன்னா, நீங்கள் மலேசியாவில் பார்க்கும்போது விஜய் பார்த்து முதல்ல மிரண்டதே அதுதான். கூட்டத்தை இவ்வளோ பெரிய கூட்டத்தையும் அந்த கிரவுண்டில் பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறதே வார்த்தை வரல, அவருக்கு திணறுனான்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ விஜய் சார் ஒரு வாட்டியும் நான் ரசிகர்களுக்காக பண்ணுறேன்றாங்க. அங்கே ஒருத்தர் வந்து டிவிக்கு கொடியை காட்டி அரெஸ்ட் பண்ணாங்க. அவருக்காக விஜய் சார் என்ன பண்ணுறாருன்னு ஒரு ட்ரால் ஒன்று போடுறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? ஏங்க நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ லட்சக்கணக்கான ரசிகர் இல்லை, ஏதோ ஒரு ரசிகர் வந்து ஒரு கொடியை காமிச்சார் அப்படின்னா அது விஜய் என்னங்க பண்ண முடியும்? கரெக்ட். எல்லாத்தையும் அவர் வந்து பாதுகாக்க முடியுமா? சொல்ல தாங்க முடியும் ஒரு விஷயத்த. மின்கம்பத்தில் ஏறாத, மரத்தில் ஏறாத, கூரையில் ஏறாதுன்னு சொல்ல தாங்க செய்ய முடியும். ரசிகர்கள் தாங்க அதை ஃபாலோ பண்ணணும். அவர்கள் செய்கிற தவறுக்கு வந்து விஜய் எப்படி பொறுப்பேற்க முடியும்? மலேசியா கவர்மெண்ட்டு விஜய்க்கு வந்து ஒரு நிபந்தனை கொடுத்துட்டாங்க, அரசியல் பேசக்கூடாது. அவர் அரசியல் பேசலை, ஆனால் பேசுறதுல அரசியல் இருக்குது, அது அவர்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியுமா?
அப்போ ரசிகர்கள் நீங்கள் கொண்டு வராதுன்னு சொல்லும்போது ஒருத்தர் மீறி அந்த கொடியை காமிச்சு டிவி கேட்கும்போது அத்தனையும் சொல்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிறது இது இடம் இல்லை வேணான்னு சொல்கிறாரு. டிவிக்கே சொல்லும் போது வேணான்னு சொல்கிறாரு பார்த்து. அப்போ இதுக்கு மேலே மனுஷன் என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு விஜய் பொறுப்பேற்க முடியுமா? ரசிகர்கள் தாங்க அவர் கோஆப்ரேட் பண்ணணும். ஒரு இலக்கை நோக்கி வேகமாக போகிறாரு. நீங்கள் ஸ்பீட் பிரேக்காக இல்லாட்டினா கூட நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் பாதையை கொடுக்குற அவர் பாட்டு போயிட்டுருப்பார். ஸோ அவர் வெற்றிக்கு நீங்கள் பின்னாடி போங்க. அவருடைய விஜய் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே அந்த ரசிகர் விஜய் ரசிகர் தானா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்விக்குறியே வருது. வேறு யாரும் காமிக்கலை, ஒருத்தர் மட்டும் காமிக்கிறாங்க. கரெக்ட் இல்லையா? ஸோ இப்படி சிந்திக்க வேண்டியது இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அரசியலில் எல்லாமே பண்ணுவாங்கல்ல. எஸ். அதனால் இதை விஜய் குற்றவாளி ஆக்க முடியாது, விஜய் பொறுப்பேற்க முடியாது. ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாரு. தலைவர் உங்கள் அண்ணா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் சொல்கிறத தம்பிகள் கேட்கணும். ஒரு தலைவர் சொன்னால் தொண்டர்கள் கேட்கணும். அதுதான் ஒரு கட்சிக்கு அழகு. நீங்கள் விஜய் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் பாட்டு ஏறினீங்கன்னா இப்படி என்ன அர்த்தம்? அது நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது எதிர்கட்சிகளோட சதியாக கூட இருக்கலாம். அது நம்ம தெரியாது. கரெக்ட். பட் உண்மையான விஜய் ரசிகர் இருந்தால் கூட காமிச்சிருக்க மாட்டார் அவர். ஏன்னா இத்தனை பேர் காட்டல, அந்த ஒரு ஆள் மட்டும் காட்டுறாருன்னும் போது நம்ம கேள்வி வருது. உடனே காவல்துறை ஒரு கூப்பிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இது எப்படி விஜய் எப்படி நீங்கள் அவர் மேலே எப்படி குற்றம் சுமத்த முடியும்? நம்ம அது பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் மொத்தத்தில் இதனுடைய விழா ஸோ அதை பிரமிக்கிற ஒரு விழாவாக கின்னஸ் ரெக்கார்டுக்கு காமிச்சிட்டாங்க. சூப்பர். அதில் அந்த ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக கின்னஸ் ரெக்கார்டில் கண்டிப்பாக வரும். பிடிக்குது. வர்றதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா நீங்கள் இந்திய திரையுலகம் மட்டும் இல்லை, உலக திரையுலகமே நேற்று மலேசியாவில் நடந்த ஜனநாயக விழாவை பிரமிச்சு பார்த்ததாக ஒரு தகவல். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கர ரிச்சாக மாறி எல்லா நியூஸ் சேனலும் அதை பற்றி தானே பேசுனாங்க. வேற இதுதானங்க பேசி ஆகணும். கண்டிப்பாக. அப்போ இப்படி ஒரு விழாவை நீங்கள் யாரும் பார்த்தது இல்லைங்க. நேஷனல் சேனல் பேசுகிறாங்க. அதுதான் பிரம்மாண்டம். ஆமாம், நீங்கள் நேர் இன்ட்ரெஸ்ட் இடத்துல மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே எங்கேயா நடந்துச்சாங்க? எதுவும் இல்லைல்ல. இன்னொன்று எழுதி வச்சுருங்க. நிறைய பேர் ஏன் நீங்கள் மலேசியாவில் வச்சார், ஆடியோவில் வச்சார், இங்கே வைக்கக்கூடாதுன்னு கேட்டாங்கல்ல. இந்த படத்தினுடைய வெற்றி விழா வரும் தெரியுமா உங்களுக்கு? எழுதி வச்சிங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவே மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருந்த படம். இந்த வெற்றி விழா சென்னையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மலேசியாவில் நடந்தது அந்த விழாவோட பிரம்மாண்டமாக இங்கே விழா நடக்கிறாங்க. ஸோ ஏற்பாடுகள் கண்டிப்பாக நடக்கும். சூப்பர்ண்ணா. எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். அண்டு இந்த ஆடியோ ஆன்சர் இன்னொரு பாயிண்ட் ஒன்று வச்சாங்க. என்னன்னா விஜய் சார் ஒரு இடத்துல பேசுகிறாரு, நமக்கு ஈக்குவலான ஆளுங்க கூட தான் போட்டிடணும்னு. அப்போ இது சொல்லாமல் சிவகார்த்திகேயனை சொல்கிறாரான்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது சீமான் அவர்களை சொல்கிறாருன்னு ஒரு பக்கம் பேச்சு. யாரை பற்றி நான் சொல்கிறார் விஜய் சார்? அரசியல் எடுத்துட்டிங்கன்னா அவரை பற்றி அடிக்கிறாரு. சினிமா பற்றி பேசினா எஸ்கே பற்றி பேசினா எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த எஸ்கே விஜயோட அந்த காம்படிஷனில் அந்த படத்தோடு அவர் மோதாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த கேட்ட கேள்விக்கு அந்த இடத்துக்கு எஸ்கே வர்றதுக்கு ஒரு சரியான ஆளுங்கிறத கண்டிப்பாக விஜய் சொல்லியிருப்பார். இல்லைனா அந்த கோட் படத்தில் அந்த சீன் தேவையே இல்லை. அப்படியே தேவை இருந்தாலும் யாரையோ ஒருத்தரை பண்ணியிருக்கலாம். எஸ்கேவை கூப்பிட்டு நடிக்க வச்சு ஒரு டைலாக் கொடுத்து துப்பாக்கி கொண்ட அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்குறதா இருந்ததுன்னா எஸ்கே வளர்ந்து வர்ற ஒரு நடிகர். கண்டிப்பாக இப்போ அந்த ஸ்பேஸுக்கு போகணுன்னு எல்லா பேருமே ஆசைப்படுவாங்க. விஜய் அவர்களே ஆசைப்பட்டவர். தூக்கி விட்ட விஜயகாந்த் கூட 6 படம் மோதி இருக்கு. ஓ அப்படியா? விஜயகாந்த் படம் ரிலீஸ் 6 படம் விஜய் படம் 6 படம் மோதி இருக்கு. ஸோ ரஜினி கூட ஒரு படம் மோதி இருக்கு, அஜித்தோட 2 படம் மோதி இருக்கு, சிம்புவோட ஒரு படம் மோதி இருக்கு. ஸோ எல்லாரு கூடயுமே மோதி இருக்கும் போது தன் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே. எஸ்கே ஆசைப்படுறது கூட விஜய் இடத்துக்கு நம்ம போகிறதுன்னு முயற்சிகள் பண்ணுவோம். ஒருவேளை ஜனநாயகனுடைய இந்த மாஸ் வெற்றியை தடுக்க முடியாது. சரிங்களா? வினோத் சொன்னது மாதிரி தான். கண்டிப்பாக. ஸோ அந்த வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி அது. ஏன்னா ஒரு மாஸ் எலிமெண்ட் இருக்குது அதில். இதை விட ஒரு படம் தர முடியாது. நீங்கள் போக்கிரி, துப்பாக்கி, கத்தி, அது இது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சர்க்கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா படமும் சேர்ந்த ஒரு கலையை ஒரு விஜய் பார்க்கணும் எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அது நீங்கள் ஜனநாயகனில் பார்க்கலாம். ஆஹா, சரிங்களா? 2 கெட்டப்பில் மனுஷன் மிரட்டியிருக்காரு உங்களுக்கு. அதை நல்ல கண்டென்ட் வேறு இருக்குது உங்களுக்கு. இது பெண் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் வருவாங்க உங்களுக்கு. அதை அவ்வளோ எலிமெண்ட் இருக்கிற படம். பராசக்தி அதுக்கு கிட்டத்தட்ட 96 நடந்த மேட்ரு. அதுவும் கதைக்காலம் ரொம்ப அருமையான கதை தான். அதனால் விஜயோடைய அந்த நோக்கம் என்னென்னா, நம்ம தூக்கி விட்ட தம்பியே நமக்கு எதிராக களத்தில் ஒன்றா போகிறீங்க, அந்த வருத்தம் கண்டிப்பாக இருக்கலாம் மேபி. பட் எஸ்கேக்கும் இந்த மோதல்கள் பெரிய விஷயமாக அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இது ஒரு போட்டியை எடுத்துக்குவாங்கன்னு நினச்சிருக்கலாம். முதல்ல ஜனநாயகன் 9th ரிலீஸும் டிக்ளேர் பண்ணியாச்சு. அது ஆக்சுவலாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய படமே சில காரணங்களால் தள்ளி போச்சு. ஜனவரி 9 அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது இது ஜனவரி 14 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு வாரம் இடைவெளி இருக்குது. போட்ட காசெல்லாம் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பு எல்லாமே எடுத்துடலாம் அப்படிங்கிற கணக்கு தான். ஆனால் திடீர்னு தான் 14th உங்களுக்கு 9th மாறுது. திரும்பி 9th 14th போகுது. திரும்பி 14th 10th வந்துடுது. அது காரணம் ஈரோட்டில் நடந்து சில விஷயங்கள் விஜய் பேசுகிறதுனால அந்த ஒரு கண்ணோட்டமாக பார்க்கப்படுது. வேறு இதில்
எஸ்கேயும் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போகிறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் அது நடக்க வாய்ப்பு இல்லை. வெறும் ஹீரோ சம்பளம் வாங்கியாச்சு நடிச்சு நீ போகம்பா அப்படின்ட்டாங்க. முயற்சி பண்ணாரு, முடியல. ஆனால் நீங்கள் பேசப்படுறது அவர் தான் நமக்கு தளபதி தெரியுது. புரியுதுண்ணா. தளபதி சொன்ன குட்டி ஸ்டோரி, அந்த கொடை கதை, பா என்ன அருமையாக இருந்தது. யாருமே எதிர்பார்க்கல. அதை கடைசியில் அந்த கொடை யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்ககிட்டயே வேற மாதிரி திருப்பி வந்தது. ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சுண்ணா அந்த கதை. எப்படி நான் தளபதி இப்படிப்பட்ட அந்த கதைகள்லாம் எடுத்து மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாரு, ஆச்சரியமா இருக்கு. இல்லை, ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு அடியில் லட்சியமாக ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த குட்டி கதை தான் ஹைலைட் மேட்ரு. டெஃபினட்டாக. ஸோ அதனால் அந்த கதை என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. அழகாக சின்ன சிம்பிளாக அதுக்குள்ளே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹைலைட்டான ஒரு மெசேஜ் உள்ளுக்குள்ளே வச்சு அந்த கொடை கொடுத்தவனுக்கே உதவி பண்ணவனுக்கே திரும்பி கைக்கு வந்து சேருது. கண்டிப்பாக இதான் விஷயம். ரசிகர்களை பற்றி தான் ஒரு விஷயத்த சொல்கிறார். அதை மாறி 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 போய் நீங்கள் கொடுத்த கூட உங்கள்கிட்டே வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்கள் பாலைவனத்தில் நீங்கள் இருந்தால் கூட ஒட்டமாக நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படிங்கும்போது அந்த நன்றி கடனை தீர்க்கிறது அந்த விஷயத்தை தான் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படுது. அதுக்குள்ளேயே அரசியல் இருக்குது. நீங்கள் அந்த அடுத்த இடத்துக்கு யார் வருவான்றது கேட்டதாக அவர் சொன்னீங்க இல்லையா? அது இந்த சிவகார்த்தி ஒரு மேட்ரு, நீங்கள் சீமான் ஒரு மேட்ரு சொன்னீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் சொன்னதுடைய தீர்ப்பு என்ன? விஜய், மக்கள் முடிவு செய்வாங்க. யார் எந்த இடத்துக்கு வரணும், யார் உட்காருங்கிறத மக்கள் முடிவு பண்ணுறது. இதில் எவ்வளோ வந்து அரசியல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் மக்கள் தான் முடிவு பண்ணணும் யார் எந்த இடத்துல உட்கார வைக்கிறதுங்கிறத. அது தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுவும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னாரு சொல்லியிருக்காரு. நான் எம்ஜிஆர் சாரை கனெக்ட் பண்ணிட்டு வராரு. ஆமாம், வருண்டா அப்படி 77 2026. ஸோ அதுதான் திரும்பி திரும்பி அவர் பேசுகிறார். இதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஃபார்முலா தான் கையில் எடுத்திருக்காரு. அப்படிங்களா? எம்ஜிஆர் அவர்கள் எப்போ நீங்கள் அந்த அதாவது அவருடைய அந்த மீட்டிங் சந்தர்ப்பத்தில் வந்துன்னா வயசானவர்கள் வரும்போது எம்ஜிஆர் இறங்கி போய் கட்டி பிடிச்சி அவர்களை அரவணைச்சு கொண்டு போய் எத்தனை ஸ்டில் நீங்கள் பாருங்கள், வயசான பாட்டிகளை எம்ஜிஆர் கட்டி பிடிச்சிட்டு போகணும். அதை தான் விஜய் அவர்கள் வந்து மலேசியாவில் ஒரு பாட்டியை வந்து விஜய்னு கத்தி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும்னு சொல்லும்போது வந்தார், வீடியோவே எடுத்துறேன்னு கட்டி பிடிச்சி பண்ணது எம்ஜிஆரை நான் பார்க்குறேங்க. ஸோ விஜய் வந்து எல்லாத்தையுமே எப்படி அனுசரித்து போகணும், யாரை நம்ம கொண்டு போகணுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே இறங்கி போகிறார். நல்ல தீர்ப்பு மக்கள்கிட்ட இருக்கார். என்னுடைய சினிமாவில் விட்டுட்டு போகிற அந்த சீட்டுக்கு யாருங்கிறத மக்கள் முடிவு செய்வாங்க. 2026 அந்த முடிவு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. நானும் அதான் சொல்கிறேன். மக்கள் என்ன முடிவு பண்ணால் யாருக்கு தெரியாது, யாரை உட்கார வைக்க போகிறான்னு தெரியாது. சினிமாலையும் சரி, அந்த அரசியல்லையும் சரி, மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவர்கள் முடிவு தான் கையில் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் நடக்குங்கிறது. தெய்வம் யாருன்னு கேட்கும்போது டக்குன்னு யோசிக்கலாம், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அம்மாவை எவ்வளோ நான் பிடிக்கும். இந்த உலகம் பெருசுன்னா எவ்வளோ சொல்லுவீங்க? அது ஒரு கணக்கு இருக்குது, கூகுளில் போட்டால் வந்துருக்கு இல்லையா? இது கணக்கே இல்லாத அளவுக்கு அம்மா பிடிக்கும் விஜய் சார். எஸ், அந்த பெண்கள் மேலே தனி மரியாதையாக வச்சுருக்கிறவர் அவர். தனி ஒரு அன்பு லவ்வே வச்சுருக்கிறவர். லவ்வுக்கு நிறைய மீனிங் இருக்குது. அம்மா மேலே வைக்கிற லவ், தங்கச்சி மேலே வைக்கிற லவ். அந்த லவ்ங்கிறது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடிய விஜய். தன்னுடைய இருந்த ஒரே தங்கச்சியுடைய இறப்பை அவருக்கு தாங்க முடியாமல் எவ்வளோ நாள் அழுதுருக்கா தெரியுமா உங்களுக்கு? தனிமையில் அவர் வீட்டுக்கு 2 பிள்ளை 1 பிள்ளை தான் இப்போ. அதனால் இந்த பெண்கள்லாம் ஒரு மரியாதை, அம்மானா தனி மரியாதை. எஸ்சியாவது நீங்கள் விஜயை பார்க்கணும், பனையூரில் பார்க்கணும், ஈசிஆரில் பார்க்கணும், நீலாங்கரையில் பார்க்கணும்னா கேட்டுட்டு போவார். அம்மா அப்படி இல்லை, விஜய் உன்னை பார்க்கணும்னு நினச்சும் போது உடனே கார் எடுத்து நிறைய வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த கதவு தானாக திறக்கப்படும். எஸ்ஏசி கூட கேட்டு தான் திறக்கப்படும், அம்மாவுக்கு தானாக திறக்கப்படும். அம்மா மேலே ஒரு தனி லவ். அந்த பாட்டை அவங்க பாடும்போது கூட அப்படியே கண்ணுகளை மாதிரியே யோசித்து அப்படியே பார்த்துட்டே இருந்தார் விஷயத்தை. அதை சொல்லலை. அந்த பெண்கள் மத்தியில் பொதுவாக இவருக்கு லவ் அதிகமாக இருக்குது. அதனால தான் பெண்கள் இன்றைக்கி ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் உருவாயிருக்காங்க. அந்த மலேசியா ஆடிட்டோரியத்தில் விஜய் வரும்போது அந்த அரங்கம் அதிருது. அதாவது வான் உயர அந்த குரல் வந்து எதிரொலிக்குது. வேற்று கிரகத்து மனிதரெல்லாம் மேலே இருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பார்த்தானே என்னைய இங்கேருந்து ஏதோ சவுண்டு வருது தெரியலையான்னு பேசிட்டு இருப்பாங்க. கார்ட்டூன்லாம் பார்ப்போம், கிரகம் குதிச்சுக்கிட்டே இருக்கும், கிரகம் குதிச்சுட்டு அந்த மாதிரி. இப்போ அந்த கிரகத்து மனிதர்கள் கூட என்ன கீழேருந்து ஏதோ சவுண்டு வருது அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஸோ மக்களுடைய ஆரவாரம், அந்த அதிர்வு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. விஜய் மனசை உழுக்கின ஒரு விஷயம். 2வது நாசர் பேசுனது, அதெல்லாம் என்னுடைய பையன் நடைமுறையான அது காரணம் நீ தான் விஜய். அதை அவர் சொல்கிறேன்னா, நான் இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை வேணாம்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் எனக்கு அதை சொல்லி தான் ஆகணும்னு அதை மென்ஷன் பண்ணுறாரு. எஸ், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஆமாங்க, சீரியஸான கண்டிஷன்லேருந்து மனசு எந்திரிச்சு உட்காந்து நடக்கிறேன் அப்படிங்கும்போது ஒன்றால் விஜய் இல்லை, சினிமாவுக்கு நீ தேவை, நீ வா, யாரும் எதை பற்றி சொல்லணும்னு நினைக்காத, நீ வந்தால் போதும் நாசர் சொல்கிறேன்னா அந்த உள் மனசில் இருக்கிற அந்த ஒரு ஆதங்கம் தான். நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மக்கள் நிறைய அரசியல் கூட வேணாம், சினிமாவே போதும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்தளவுக்கு அந்த படம் தெரிக்கும். ஏன் அவருடைய 3 இயக்குனர்கள் விஜயனால் வளர்ந்தவர்கள் 3 பேருமே அவர்கள் பேசின பேச்சு
நெல்சனா நான் சொல்றேன்னா அவர் பார்க்க வந்தா நான் இங்க வந்தோம், ஆனா பார்க்கவே முடியல. இப்பயே மலேசியால இருக்க மாதிரி அவரு சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி அவ்வளவு தூரத்துல இருக்காரு அப்படின்றாரு. இல்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எவ்வளவு ஒரு பிஸியா இருந்திருப்பாரு, எத்தனை பேரை பார்த்துருப்பாரு. என்னன்னா கூட ஒர்க் பண்ண டேரக்டரா இருந்தாலும் அவரால் பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய ஷெட்யூல் பேக்டா எந்த அளவுக்கு பீக்கா இருந்திருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இல்லை அதுதான் அவர் யாரும் எதிர்பார்க்காத உயரத்துக்கு விஜய் போய் நிற்கிறார். இவர்களுக்கு என்ன பயம்னா, நம்ம பீஸ்டில் பார்த்த விஜயா, மாஸ்டர் லீவில் பார்த்த விஜயா, இல்லை தெரி மெர்சலில் பார்த்த விஜயா, அப்படி பார்க்கும்போது பயமாக இருக்குது கிட்டக்க போகிறதுக்கே. விஜய்க்கு நான் உங்கள் விஜய் தான் அதான் வச்சுருக்காரு, நான் உங்கள் விஜய் அப்படின்னு தான் 3 பேர் அரவணைச்சு போன ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அட்லிலாம் விஜய் இல்லைன்னா அட்லி யாருன்னே தெரியாது. கண்டிப்பாக நண்பன் படத்துலலாம் லாஸ்ட் அசிஸ்டண்ட், இது கிளாப் அசிஸ்டண்ட்டு அட்லி. விஜய் ஹீரோ சங்கர் டைரக்ஷனில் பண்ணும்போது அப்போ டைரக்ஷன் என்னன்னே தெரியாது. ஆனால் அவருடைய துருத்துருப்பு, அந்த ஆக்டிவிட்டீஸு, பழகிற விதங்கள் விஜய்க்கு பிடிச்சி போய் தான் நீ டைரக்டர் ஆயிடுவ, என்ன படம் பண்ணிட்டு நீ ஒரு கதையை ரெடி பண்ணிட்டா பேசணும்னு சொன்னார். விஜய் சொன்ன எதிர்பார்க்கல, சும்மா சொன்னதான் நினச்சிட்டு இருந்தார். உண்மையிலேயே 2வது படம் விஜய் கொடுத்தார். 3 படங்கள் தொடர்ந்து வெற்றி, இந்திக்கு போய் ஷாருக்கானை வச்சு பண்ணுற அளவுக்கு உயர்த்தி விட்ட ஒரு விஜய். அதுவும் பிளாக் பஸ்டர் சூப்பர் 1000 கோடி வசூல். 2 அல்லு அர்ஜுன் இன்னைக்கு 600 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயார் பண்ணுற படம், 4 டாப் ஹீரோயின்ஸு, ஹாலிவுட் ஸ்டார் வராங்க. அட்லி கிள்ளி பார்த்துக்கணும் அப்பப்போ, நாம தான் பண்ணுறோமான்னு சொல்லி. அது காரணம் விஜய். அதுமாதிரி லோகேஷ் 2 படம் பண்ணிட்டு வந்துட்டார், மாநகரமும் கைதி பண்ணிட்டார். ஆனால் ஒரு பேர் மாஸ்டர். கண்டிப்பாக லியோ இல்லையா? கண்டிப்பாக. அப்புறம் இவர் நம்ம நெல்சனுக்கு பீஸ்ட், மிகப்பெரிய படம் வாய்ப்பு கொடுத்து, அதான் அந்த ஃபீல் அவர் மனசுக்குள்ளேயே இருக்குங்கிறதா சொல்கிறார். 8வது தூரத்தில் இருக்கீங்க விஜய், கண்ணுக்கு எதிரில் இருந்தாலும் நீங்கள் தொட முடியாத தூரத்தில் இருக்க, மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை நான் பயன்படுத்திக்குவேன் இப்போ அப்படின்ற அந்த நெல்சனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியுது இப்போ. அதனால் இவர் மீண்டும் நடிக்க வந்தார்னா, இன்றைய இயக்குநர்கள் 10 பேர் ரெடியாக இருக்காங்க, டாப் இயக்குநர்கள் 10 ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருக்காங்க, 200 கோடி சம்பளம் சிங்கிள் பேமெண்ட்டாக கொடுக்க தயாரிப்பாளர் இருக்காங்க. இந்த திரையுலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக நான் கருதுகிறேன் விஜய் போகிறது. பட் கடைசி படம்னு அவர் சொல்ல மாட்டான்னு நினச்சேன், இதில் டக்குன்னு அவர் சொல்லிட்டார் வேற. அது மிக ரொம்ப வேதனைக்குரிய, அது என்ன சொல்றேன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது அந்த வார்த்தை. ஆடியன்ஸ் அவருக்கு சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த முறைதான் ஒரு முறைதான் கத்தி படத்துலேருந்து அந்த எமோஷனலான சாங்கை பாடுறாங்க. என்ன பண்ணாலும் நான் அழமாட்டேன் அப்படின்னு சொன்னதை நீங்கள் கவனிக்கணும் நீங்கள். கண்டிப்பாக. ஆனால் உள்ளுக்குள்ளே அலறாரு, அதுதான் விஜய். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்ததுண்ணா. ஆடியன்ஸாக அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கன்னு அவங்க எல்லாரும் பாடும் போது எல்லாரும் அப்படி அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. ஏதோ நம்ம மலேசியாவில் நேரில் போய் அவரை ட்ரிபியூட் கொடுத்தா மாதிரி ஒன்று ஃபீல் இருந்துச்சு. அடுத்து அட்லி சார் பேசுனதுண்ணா, அவர் ஒரு மரத்தோட கதை ஒன்று சொன்னார், அதுவும் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. ஒரு மரம்னா அந்த மரத்தில் இலை இருக்கும், கிளை இருக்கும். இங்கே இருக்கவங்கலாம் இலையோ கிளையோ கிடையாது, எல்லாம் வேறுங்க, பயங்கர ஸ்ட்ராங்கானு. அவர் எப்படி இப்படிலாம் நார்மலாகவே ஒரு மாதிரி வெறித்தனமான ஒரு ஆள் தான், இதுலேயும் ஒரு வெறித்தனமாக ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டார். இல்லை அதான் சொல்லலையா, விஜய் வளர்த்து விட்டதான் இன்றைக்கி அட்லி ஒரு ஆலமரமாக இந்திய திரையுலகத்தில் விரிஞ்சு பறந்து கிடக்கிறார். அதனால தான் அந்த வெளிப்பாடுகள் அவர் பேசின மெத்தேடு அதுதான். ஆனால் விஜய் நிறைய பேரை வளர்த்து விட்ருக்காருங்க, எத்தனையோ பேரை உருவாக்கிறார், பல தயாரிப்பாளர் உருவாக்கியிருக்காரு, இயக்குநரில் உருவாக்கியிருக்காரு, பெரிய இமேஜை க்ரியேட் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர்களுக்கு பல கோடிகளில் இந்த லாபமாக கொடுத்துருக்காரு. ஸோ இது அவர் போகிறது உண்மையிலேயே ஜீரணித்துக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, அவர் இலக்கு வேறே. 33 வருடங்களாக எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த இடத்த நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரசிகர்களாகிய மக்கள். நீங்கள் மீண்டும் அதே 33 வருடம் நான் உங்களுக்கு நன்றி கடனாக உங்கள் வீட்டு வாசலில் நிற்பேன்னு சொல்கிறார். ஒரு வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன்னு சொல்கிறாரு. நான் வீட்டில் இருக்கிறவங்கலாம் விஜய் உள்ளே கூட்டிக்கிட்டே உட்கார வச்சுட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஆளுன்னு, இதுக்கு மேலே என்ன வேணும் விஜய்க்கு? கண்டிப்பாக 234 தொகுதி இந்த விஜய் முகாம் தெரியும்ன்றாரு. ஸோ அதனால் மக்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டார். ஸோ ஒரு இலக்கை வேறு நோக்கி போகிறார். எல்லாருக்குமே அடுத்த கட்டம் ஒன்று வரும். இப்போ நீங்கள் விஜயோட எஸ்கே மோதுரா இருக்கும்போது எஸ்கேக்கு அந்த விஜய் இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறது மாதிரி. கண்டிப்பாக இப்போ விஜய் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. நேச்சுரல், அது எல்லாருக்குமே உள்ளது தான். இப்போ ரஜினி இடத்துக்கு விஜய் போகணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டவர் இல்லையா, ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டவர், அது நடந்தது. அதனால் ஒவ்வொருத்தரும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அதனால் விஜய் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுனால ஒரு இடத்தை விட்டால் தான் இன்னொரு இடத்த பிடிக்க முடியும். நீ 2 இடத்தையுமே கையில் வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாரு. ஆசைகளில் கூட மக்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு கொடுத்த ஒரு நல்லதை நான் திரும்பி நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. பார்ப்போம், மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம. அவர் பேசும்போது எந்த அளவுக்கு கத்துறாங்களோனா, அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என் நண்பர் அஜித் படம் பில்லா இங்கே மலேசியாவில் தான் ஷூட்டிங் நடந்ததுன்னு. ஒரு 2 செகண்ட் தான் அங்கே விஜய் சாரை பார்க்க வந்திருக்காங்களா இல்லை அஜித் சார் வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு
எனர்ஜி ஒன்று வந்துச்சுன்னா அதை பத்தி அஜித் பற்றி பேசுனதுக்கே அந்த ஆரவாரம்னா, அஜித்துடைய ஃபோட்டோவை ஏவியில் காமிச்சது இவ்வளோ கைத்திருந்தா விழாக்கு வந்திருந்தா என்ன இருக்கும்? இங்கே அஜித் பெருசா விஜய் பெருசா? ஏன்னா அவர் வரல அஜித் இல்லை, அவருக்கு அங்கே போன ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சுச்சு. Okay, அவர் கார் ரேஸுக்கு போயிட்டு அந்த ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணணும், டாக்குமெண்ட்ரி படத்துக்கு சில வேலைகள் இருக்குது. அது எல்லாமே வந்து 15-16 தேதியோட முடிஞ்சு, டப்பிங் வேலைகள் நிறைய இருந்தது. அது சவுந்தர வேலை முடிஞ்சதுனால 17ஆம் தேதி அவர் இங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஓகே ஓகே. பட் விஜய்க்கு அவர் ஃபோனில் வாழ்த்துக்கள் சொன்னது யாருக்கா தெரியுமா? ஃபோனில் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு. வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் வருவேன்னு விஷயத்த சொல்லியிருக்காரு அஜித். சூப்பர். விஜய் வந்து நேரடியாக இன்வைட் பண்ணிட்டார் அவரை. ஓகே. பட் சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அமையல. ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. கண்டிப்பாக. இப்போ விஜய் தான் இங்கே வந்து ஹீரோ, மாஸ் ஹீரோ. இங்கே அஜித் வந்தாருன்னா நீங்கள் ஃபோட்டோ காமிச்சதுக்கே அந்த மைதானம் வந்து அதிருது அப்படின்னா, நேரில் வந்து என்ன இருக்கும்? அவ்வளோ. அது விஜய் சொல்லும் போது அந்த சவுண்டை குறைக்கிறதுக்கே 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆச்சு அவருக்கு. கண்டிப்பாக இல்லையா? இப்போ விஜய்க்கு இந்த அளவுக்கு மாஸ் இருக்குது. மலேசியானா அது அஜித், இந்த பில்லா நாம் வருது அப்படின்னாரு. நான் நடித்த குருவி படத்தை சொல்கிறார், அது வேறு. பட் இருந்தாலும் இந்த பில்லானா மலேசியா என் கோட்டடா அப்படின்ற மலேசியா அஜித் சொல்கிறது மாதிரி. ஸோ அந்த நண்பனுக்காக அவர் பேசின அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படுறாரு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், நெருங்கிய நண்பர்கள், ஒருத்தர் ஆறுதல் சொல்லக்கூடிய நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நீங்கள் 2 ரசிகர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, அவங்க படத்தை நீங்கள் வெற்றி படமாக்க, ஒருத்தர் அடிக்க வேணாங்கிற விஷயத்தை நிறைய இதில் நான் பேசியிருக்கேன். இப்போ அது விஜய் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரா? கண்டிப்பாக. இப்போ ஜனநாயகன் படத்தை வெற்றி படமாகிறது அஜித் ரசிகர்கள் கொடி கட்டி வரிசை கட்டி நிற்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இங்கே தலையோடைய நீ பேசினே இல்லை தலைவா, உன் படத்தை சூப்பராகிறோன்னு சொல்லி அவங்க இப்போ வரைஞ்சி கட்டி நிற்கிறாங்க. அதனால் இந்த வெற்றியை வந்து யாருனாலையும் எவ்வளோ பெரிய ஆளுனாலையும் தடுக்கவே முடியாதுங்கிறது தான் என்னுடைய பார்வையில் தெரிய வருது. அண்ட் இன்னொன்று பேசிட்டு இருந்தா, நான் இப்போ இந்த தளபதி திருவிழாவில் வந்து சிம்புவும் தனுஷ் அவர்களும் வரப்போகிறாரு. எப்படி அஜித் சாரும் விஜய் சாரும் வந்து இப்போ டயர் 1ல் இருக்காங்களோ, அடுத்து இவங்க 2 பேர் தான்ன்ற மாதிரி இவங்க 2 பேரும் அவங்கள கை காட்ட போகிறாங்கன்ற மாதிரிலாம் பேச்சு இருந்தது. பட் அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலாம், நம்ம இப்போ பார்த்துட்டோம். அது அப்படி ஏதாவது ஒரு பேச்சு உண்மையாக நடந்ததுதானா? இப்படி இல்லை, விஜய் சாரை பொறுத்த மட்டும் எல்லாமே நட்பின் ரீதியாக போகிறாரு. எல்லாருக்குமே அவர் இறுதி படம்னால அவர் நேரடியாக தொலைபேசியின் மூலமாக சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. நான் தனுஷ் போகக்கூடிய சூழ்நிலை அவருக்கு அமையலை. சிம்பு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. ஆனால் அவர் அரசன் ஷூட்டிங்லேயும் இதுலேயும் கொஞ்சம் பிஸி ஷெட்டில் இருக்கிறதுனால அவரால் இங்கே போக முடியல. புரியுது. ஆனால் அவர் கூப்பிட்டதுக்கு எல்லா பேருமே வந்து விஜய்க்கு ஒரு வாழ்த்துக்களை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் அதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன். அங்கே போய் எல்லாம் கலந்துட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது. அது விஜயும் வந்து பெருசாக எதிர்பார்க்கல. ஓகே, உங்களோட அன்பு இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிற சொன்னதாக ஒரு தகவல். ஏன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய அந்த லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய அந்த உள்ளங்களை கொள்ளை கொண்டதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஸோ அவர்கள் அதுவே போதும் நினைக்கிறாரு. மலேசியாவே அதிர விட்டார். நீங்கள் 5 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாம்னா சாதாரண விஷயமா? கிளம்பும் போது எல்லாரும் கை காமிச்சிட்டு தான் கிளம்புறேன். எஸ், அவ்வளோ ஆரவாரம். மலேசியாவுடைய அரசாங்கத்துடைய மரியாதையோடு அவர் வரவேற்ற ஒரு விஷயம். அது தவிர மாலிக் அவர் ரிசீவ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது விஜய் பிரமிக்கப்படுறவர்களுக்கு, ஒரு தமிழ் நடிகருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் மலேசியா நடக்குது அப்படின்னா உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரி பெருமைக்குரிய ஒரு இண்டஸ்ட்ரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த கௌரவத்தை விஜய் இப்போ இங்கே நிலைநாட்டியிருக்கார் அப்படின்னு தான் என்னுடைய பார்வைக்கு எனக்கு தெரிய வருது. நீங்கள் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? விஜய் காரில் தானே வந்து இறங்கினாரு. மாலிக் என்ன தெரியுமா பிளான் பண்ணாரு? உங்களை ஆகாயத்தில் கூட்டு போகிறேன்ட்டார். ஒரே வார்த்தை, ஹெலிகாப்டரில் கூட்டு போய் ஸ்டேடியத்தில் இருந்து ஸ்கையில் பறந்து அங்கேருந்து அந்த சென்ட்ரல் பாயிண்டில் கீழே இறங்கி உங்களை ஆடியன்ஸில் கவர் பண்ணது மாதிரி ஒரு பிளானிங் மாலிக்கிட்ட இருந்தது. விஜய் கேட்டு, எப்பா இதெல்லாம் வேணாப்பா, இதுவே நீ வந்து கண்ணாபின்னான்னு பண்ணிட்டு இருக்க, இதுவே என்னால் இதுல மீண்டு வர முடியல, தயவுசெய்து இதெல்லாம் வேண்டாம், ஹெலிகாப்டர்லாம் அரேஞ்ச் பண்ணாதீங்க வேணான்னு சொன்னார். இதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கேஜிஎஃப்ல யஷ் போனார் இல்லையா ஜுவல்லர்ஸ் கப்புறதுக்கு, அவரை ஹெலிகாப்டர் தான் கூட்டு வந்தார் மாலிக்கு. அப்போ யஷவே ஹெலிகாப்டரில் கூட்டு வரும்போது விஜய் ஏற்றுக்கு வந்து கூட்டு வரக்கூடாது, ஸ்டேடியத்தை அதிர விடுவோன்னு சொல்லி மாலிக்கோட பிளான். ரைட்டு. விஜய் கேள்விப்பட்டு தயவுசெய்து வேணாம் நண்பா, எனக்கு நண்பா நண்பி தான், மாலிக்கு நண்பா தான் சொன்னார், நெருங்கி நட்படுத்தல் இருக்கிறவங்க. சூப்பர். வேணாம் நண்பா, நான் கார்லேயே வர்றேன். மாலிக்கு போகிற காரில் தான் விஜயை கூப்பிட்டு வந்தார். அது வந்து பக்கா புல்லட் ப்ரூஃப் கார், முன்னாடி ஒரு 10 கார், பின்னாடி ஒரு 10 கார். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் படையோடு வந்து விஜய் இறங்குறாரு, ஃபுல் பிளாக் ஹேட்ஸ். ஸோ கன் லைசன்ஸ் இருக்குது எல்லார்ட்டையுமே. இந்த ஒரு பெரிய அதிபருக்கு தர வேண்டிய மரியாதை விஜய் கொடுத்துருக்காங்க எல்லா பேருமே. இது எந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக. ஸோ மொத்தத்தில் ஜனநாயகன் வந்து மிரட்டின ஒரு விழா, என்ன சொல்கிறது, உலக திரையரங்கமே திரும்பி பார்த்த ஒரு திருவிழா அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த இசை வெளியீட்டு விழா, தளபதி திருவிழா வந்து திரையுலக வரலாற்று பக்கத்தில்
ஒரு பக்கத்தில் எழுதப்பட வேண்டிய விஷயம் எந்த பக்கம் இல்லை, முதல் பக்கத்தில் எழுதப்பட வேண்டிய விஷயம் நான் சொல்லிக்கிட்டு விரும்புகிறேன். சூப்பர்ண்ணா, நிறைய விஷயங்கள் பேசுவோம், மீண்டும் சந்திப்போம். நன்றிண்ணா. நன்றி.